கடந்த வாரம் 3 நாட்கள் தொடர்ந்து தமிழகத்தில் அமலாக்கத்துறையினுடைய சோதனையானது நடந்தது. பொருளாதார ரீதியாக தவறு செய்தவர்களுக்கு எதிராக அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுப்பது என்பது சகஜம்தான். ஆனால் தமிழகத்தில் நடந்திருப்பது ரொம்ப புதுசு. ஏன்னு சொன்னால், ஒரு அரசு துறையின் தலைமையகத்தில் ரைடு நடந்திருக்கு. டாஸ்மாகில் ரைடு நடந்த அதே காலகட்டத்தில் சாராயம் உற்பத்தி செய்கின்ற கம்பெனிகள், லிக்கர் மேனுஃபேக்சரர்ஸ், அவங்க ப்ரிமிசஸில் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த சாராய அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர் கிட்டத்தட்ட 1.25 ஆண்டுகள் சிறையில் இருந்தார், 470 நாளுக்கு மேலே. அப்போ ஒரு விஷயம் பரவலாக மக்களிடம் பேசப்பட்டது. என்னன்னு சொன்னால், ஒரு குவார்ட்டருக்கு 10 ரூபா, ஃபுல்லுக்கு 40 ரூபா அப்படின்னு அதிகப்படியாக மக்களிடம் வசூலிக்கப்பட்டதுன்னு. இது வசூலித்தது யார் என்று பரவலாக ஊடகங்களில் பேசப்பட்டது. தி கரூர் கேங். நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த கரூர் கேங் அலுவலகத்திலையும் ரைடு நடந்திருக்கு. ஆக அந்த ரைடுக்கு பிறகு அமலாக்கத்துறை அதனுடைய அறிக்கையை கொடுத்துருக்கு. அதில் எம்ஆர்பி ரேட்டை விட அதிகமாக வசூல் செய்தது. ஒரு குறிப்பிட்ட கம்பெனிக்கே எல்லா ஆர்டரும் டாஸ்மாகில் கொடுக்க முடியாது. பர்டிகுலர் கம்பெனிக்கு 30% மேலே கொடுக்க முடியாதுன்னு அரசு ரூல் இருக்குது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட நபரே ஃபேவர் பண்ணப்பட்டிருக்கார். அது மட்டும் இல்லை, ஃபைனல் டெண்டரில் பார்த்தா டெண்டரில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க ஒரு நபர் மட்டுமே இருந்திருக்கார். ஆக முழுமையாக முறைகேடாக இந்த லிக்கர் பிஸ்னஸ்ஸு தமிழ்நாட்டில் நடந்திருப்பது இப்போ வெளியில் வந்திருக்கு. இந்த 1000 கோடிங்கிறது ஒன்லி டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க். இது ஊடகங்களில் 4000 கோடி, 40,000 கோடி, 2 லட்சம் கோடி என்கின்ற அளவிற்கு இது பேசப்படுகிறது. இதில் முழு இன்டெப்த் இன்வெஸ்டிகேஷனுக்கு பிறகு தான் அதனுடைய பரிமாணம் எவ்வளவுங்கிறது தெரிய வரும். ஆனால் ஒன்று, இதே போல் லிக்கர் பாலிசியில் ஊழல் பண்ணி தான் டெல்லியில் இருந்த ஆம் ஆத்மி சர்க்கார் விழுந்தது. தமிழ்நாட்டினுடைய மணீஷ் சிசோடியா யார் தெரியல. என்ன, தமிழ்நாட்டின் மணீஷ் சிசோடியா விரைவில் வெளியில் அவர் அறிவிக்கப்படலாம், கைது செய்யப்படலாம், என்ன வேணால் நடக்கலாம். இட் இஸ் ஃபார் தி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் டு டிசைட். ஆனால் இந்த பிரச்சனையை மக்களிடம் நாம் கடைக்கோடி வாக்காளர் வரை எடுத்து செல்ல வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி முடிவெடுத்திருக்கிறது. அதனால் நாளைய தினம் சென்னையில் டாஸ்மாக் அலுவலகத்துக்கு முன்னாடி ஆர்ப்பாட்டமானது நடத்த இருக்கிறோம். அதுக்கு பிறகு 5000க்கு மேற்பட்ட எல்லா டாஸ்மாக் கடைகளுக்கு முன்பாகவும், அப்புறம் அது இன்னொன்று என்ன, எலைட்டு கிளப்புன்னு பேரா, இவங்க செலக்ட் பண்ணி எலெக்ட்னு சொல்கிறாங்க. தண்ணி கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக தண்ணி அடித்தான்னா அது எலைட்டு கிளப்பு. ஒருத்தர் படிச்சிருந்தாருன்னா அவரை எலைட்டுன்னு சொல்லிகிட்டு இருந்த காலம் போயிட்டு, இப்போ தண்ணி அடிக்கிறதுல சரக்கு, நல்ல சரக்கு அடித்தா அவர் எலைட் மெம்பர், எலைட்டு கிளப்பு மெம்பர்னு சொல்கிற அளவுக்கு தமிழ்நாட்டில் இப்போ வந்திருக்கு. இது ஊழலின் ஒரு அம்சம்தான். ஏன்னா இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் தொட்டதெல்லாம் ஊழல். நீங்கள் பாருங்கள், சென்னையில் 1200 டாய்லெட் கட்டுறதுக்கு 1360 கோடி. ஒரு டாய்லெட்டுக்கு எவ்வளோ ஆகுது காஸ்ட்டு? 1 கோடிக்கு மேலே.
கக்கூசில் காசு பிறக்கிற ஒரு கும்பல் ஆட்சியில் இருக்குது தமிழ்நாட்டில்ங்கிறது அவமானமா இல்லையா? நீங்கள் பாருங்கள், ஸ்வச் பாரத் அபியானில் தூய்மை இந்தியா திட்டத்தில் கழிவறை இல்லாத வீடு இருக்கக்கூடாது என்று மாண்புமிகு பிரதமர் அவர்கள் ஒரு வீட்டுக்கு 12,000 ரூபாயில் டாய்லெட் கட்டி கொடுத்தோம். இப்போ சென்னையில் டாய்லெட்டுக்கு காஸ்ட் எவ்வளவு? கன்ஸ்ட்ரக்ஷன் 1 கோடிக்கு மேலே. சரி, அதுக்கப்புறம் அது மெயின்டெனன்ஸ் எவ்வளோ தெரியுமா? ஒரு நாளைக்கு 360 ரூபா. அது பார்த்திங்கன்னா 30 நாளைக்கு 12,000 வந்துடுது. நாம் கட்டி கொடுத்த மக்களுக்கான கழிவறையினுடைய காஸ்ட்டு ஒரு மாதத்துக்கான மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ். ஆக இது எல்லா விதத்திலும் பார்த்திங்கன்னா, முந்தான ஒரு செய்தி, பாவம் ஏழை விவசாயிகள் அவன் நெல் கொண்டு வந்து போடுற ப்ரொக்யூர்மெண்ட் சென்டரில் 300 கோடிக்கு ஊழல். ஆக இந்த அரசாங்கம், அதுலேயும் இப்போ ரொம்ப பேசுகிறவர் ஒருத்தர் கல்வி அமைச்சராக இருக்கார், ஆரம்ப கல்வித்துறைக்கு. என்ன அவர் பேர் என்ன? மகேஷ் பொய்யுமொழி. பொய்யாமொழி இல்லை. ஏன்னா நான் கேட்டிருக்கிற கேள்விக்கு இன்னும் பதில் வரல. சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கம்ப்யூட்டர் எஜுகேஷனுக்காக அது தனி ஸ்கீம், அது வந்து பிஎம்ஸ்ரீ ஸ்கீமில் வராது. அதுக்கு மத்திய அரசாங்கம் இதுவரை 1058 கோடி கொடுத்துருக்கு, ஒவ்வொரு ஆண்டும் கொடுத்து கொண்டு இருக்கு. அதுக்கு என்ன கண்டிஷன்? குவாலிஃபைடு கம்ப்யூட்டர் டீச்சர் அப்பாயின்ட் பண்ணணும். எந்த ஸ்கூல்லையாவது பண்ணியிருக்கீங்களா? நீங்கள் சிவகங்கை மாவட்டத்தில் பொய்ய வயலுங்கிற ஊரில் கம்ப்யூட்டர் சிஸ்டத்தை ஆன் பண்ண போன பையன் ஷாக் அடித்து செத்து போயிட்டாப்புல. காரணம் என்ன? அந்த லேபரேட்டரிக்கு கனெக்ஷன் கொடுக்கறத எர்த்து கூட கொடுக்கல. ஒரு பையன் வந்து இறந்து போயிருக்கார். ஆக கம்ப்யூட்டர் டீச்சர், குவாலிஃபைட் டீச்சர் அப்பாயின்ட் பண்ணலை. ஒன்று. ரெண்டாவது, எல்லா மாநிலங்களிலும் இந்த ஸ்கீமில் கம்ப்யூட்டருக்காக தனி புத்தகம் போடணும்னு சொல்லியிருக்கு. டெக்ஸ்ட் புக்கு போடலை. தமிழ்நாட்டில் விஞ்ஞான பாடத்தினுடைய கடைசி 3 பக்கம் மட்டும்தான் கம்ப்யூட்டருக்கு. தனி புக்கு போடணும், அதுக்கு காசு கொடுக்குறாங்க, அதையும் வாயில் போட்டுன்றாங்க திரவிடியன் ஸ்டாக். ஆக தொட்டது எல்லாத்துலேயும் ஊழல். அதனால் இந்த டாஸ்மாக் ஸ்கேண்டலை நாம் மக்கள் மத்தியில் எடுத்துகிட்டு போகும்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தின் எல்லா விதமான ஊழலும் மக்களிடம் எடுத்து செல்லப்படும். அது தவிர ஒரே ஒரு விஷயம் மாத்திரம் சொல்லிவிட்டு நான் என்னோடய ப்ரீஃப் முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். அதாவது பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் சம கல்வி எங்கள் உரிமை என்கின்ற ஒரு கோஷத்தோடு நாம் மக்களை அணுகி மத்திய அரசாங்கத்தினுடைய தேசிய கல்விக் கொள்கைக்கு ஆதரவாக கையெழுத்து வாங்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கு. நடந்து கொண்டு இருக்கு. இது வரைக்கும் கிட்டத்தட்ட 15 லட்சம் பேர் ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுலேயுமா சேர்த்து கையெழுத்து போட்டிருக்காங்க. மே மாதம் 31ஆம் தேதிக்குள்ளே 1 கோடி கையெழுத்து வாங்கிறதுங்கிறது நம்ம இலக்கு. கிட்டத்தட்ட 8 நாள்லேயே நம்ம 15 லட்சம் அச்சீவ் பண்ணியிருக்கிறதுனால நம்மளோட இலக்கை ஈஸியாக அடைய முடியும். ஆனால் இந்த மொழி கொள்கையில் மக்களுடைய உணர்வுகளை தூண்டிவிட்டு பொய்யை சொல்லி நாம் இதை அரசியல் வாக்கு அறுவடை செய்யணும்னு திமுக திட்டமிட்டது. ஆனால் there are no bias. மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் இந்த வாதத்தை ஏற்கவில்லை. அதனால் மாண்புமிகு முதல்வர் உடனே என்ன பண்ணிட்டாரு, வந்து டீலிமிட்டேஷன் அப்படின்னு. டீலிமிட்டேஷன் பற்றி மாண்புமிகு பிரதமர் சொல்லியிருக்காரா? சொல்லலை. எலெக்ஷன் கமிஷன் சொல்லியிருக்கா? சொல்லலை. பாராளுமன்ற கூட்டத்தில் மேதகு ஜனாதிபதி அவர்கள் அதை பற்றி பேசியிருக்காரா? இல்லை. அப்புறம் எங்கேருந்து வந்தது டீலிமிட்டேஷன்? டீலிமிட்டேஷன் கொண்டு வரணுன்னா பார்லிமெண்ட்டில் பில் பாஸ் பண்ணணும், அதனுடைய மாடலிட்டிஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணணும். ஆனால் எதுவுமே நடக்காத பொழுது ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் இது என்னன்னு சொன்னால், டிஎம்கேயோட டிஎன்ஏயே என்ன, வஞ்சிக்கப்பட்டோம் என்கின்ற உணர்வை மக்களிடையே நாம் தக்க வைத்திருக்க வேண்டும். we have been deprived. இதுதான் அவங்களோட 67க்கு முந்தைய பாலிட்டிக்ஸாக இருந்தது. என்ன சொன்னாங்க அப்போ?
வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுங்க. ஆமாண்டா இப்போ வடக்கு வாழுது தெற்கு தேய்னா இல்லை தெற்கு வளருதுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா 67 என்ன சொன்னாங்க? வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுன்னு. அதாவது நம்ம ஏதோ ஒரு விதத்தில் வஞ்சிக்கப்பட்டதான உணர்வை மக்களிடையே நாம் அதை உயிர்ப்போடு வைத்திருக்க வேண்டும் என்கின்ற ஒரு தீய எண்ணத்தோடு இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆனால் நாம் போகிற இடத்துலலாம் நான் திருச்சியில், சென்னையில், சிவகங்கையில் இதெல்லாம் இந்த கையெழுத்து இயக்கத்தில் பங்கு பெற்றுவிட்டு இன்றைக்கி கோயம்புத்தூர்லேயும் வந்திருக்கேன். ஆகவே மக்கள் ஆதரவு அதிகமாக இருக்குது. ஆகவே டிஎம்கே வில் ஃபேஸ் இட்ஸ் வாட்டர்லூ இன் 26. தேங்க்யூ. டீலிமிட்டேஷன் சம்பந்தமாக தமிழக முதல்வர் மற்ற மாநிலங்களுடைய முதல்வரை சந்திச்சுட்டு இருக்காங்க. பஞ்சாப் சமீபத்தில் ஒரு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அதாவது இந்த புலிக்கு பயந்தவன்லாம் மேலே படுத்துக்கோம் நானா. ஏன்னா புலி என்ன பண்ணும்? மேலே இருக்கிற ஆளை தானே பிடிக்கும். இவன் சேஃபாக இருக்கலாம்ல. அதுக்காண்டி சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் என்ன சொல்கிறார்? மீதி 7 பேர் முதுகுல படுத்துக்கோ. இது என்ன சொல்லியிருக்கு டீலிமிட்டேஷனில்? இங்கே நல்ல வேளையாக மாண்புமிகு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் கோயம்புத்தூரில் இருந்தார் அன்றைக்கி. அவர் தெளிவாக சொல்லியிருக்கார், எந்த தென் மாநிலங்களோ கிழக்கு மாநிலங்களோ எந்த மாநிலமும் பாதிக்கப்படாமல் ப்ரோரேட்டாவில் நாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம் அப்படின்னு. அதனால் இந்த கூட்டமே இவங்க இப்போ ஒரு தீர்மானம் போட்டாங்கள்ல சட்டமன்றத்தில், அது மாதிரி தான். இட் இஸ் இன்ஃப்ரக்சுவஸ், இட்ஸ் நாட் நீடட். தமிழகத்துடைய இந்த பட்ஜெட் அறிவிப்பு, தொடர்ந்து வேளாண் பட்ஜெட் அறிவிப்பு, அதை எப்படி பார்க்குறீங்க? தேர்தல் வரும்போது அதுக்கான முன்னணி அறிவிப்பு. அதாவது நான் பட்ஜெட் அறிவித்த உடனேயே என்னோடய பத்திரிகையாளர்கள் கூட்டத்தில் சொல்லியிருந்தேன், இது 26க்கான தேர்தல் அறிக்கை தான். நீங்கள் இவங்க அறிவிச்சிருக்கிறது எதையாவது செய்தால் தானே அதை பற்றி நாம் அர்த்தத்தோடு விவாதிக்க முடியும். ஒன்றும் இல்லை, 2000 ஏக்கரில் சென்னைக்கு பக்கத்தில் புதிய நகரம் உருவாக்க போகிறோம்னு சொல்லியிருக்கார். இந்திரபிரஸ்தம் மாதிரியா நான் உருவாக்க போகிறேன்னு தினந்தோறும் ஒரு ஃப்ளக்ஸ் வச்சுருவோம். இன்றைக்கி 2000 ஏக்கரில் என்ன வேலை நடந்ததுன்னு கேட்டுக்கிட்டே இருப்போம். நீங்கள் பாருங்கள், இந்த கூவம் ஆற்றில் அடையாறில் அதை நல்ல புதிய லுக்கு கொடுக்கறதுக்கு எவ்வளவு கோடி ரூபாய் செலவு பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க? 1500 கோடி. 21-22 அதே 1500 கோடி அறிவித்தாங்களா? அப்போ இருந்தால் நிதியமைச்சர் பிடிஆர் தியாகராஜன் அறிவித்தார். அதுக்கப்புறம் இதே நிதியமைச்சர் போன வருஷ பட்ஜெட்லேயும் அறிவிச்சிருக்கார், இந்த வருஷமும் அறிவிச்சிருக்கார், அடுத்த வருஷமும் அறிவிப்பார். ஏன்னா அந்த அறிவித்த பிறகு தானே அவன் வீட்டுக்கு போக வேண்டியிருக்கு என்ன. இப்போ இது ஏன் 3 வருஷமாக ஒரே விஷயத்தை சொல்லிட்டு இருக்கீங்கன்னா என்ன அர்த்தம்? இஸ் இட் நாட் அ ஃப்ராடுலண்ட் கவர்மெண்ட்டு? நான் அந்த வார்த்தை பயன்படுத்துறதுக்கு கூச்சப்படலை. ஏங்க நீங்கள் 3 வருஷமாக சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அதே 1500 கோடி. கொஞ்சம் இன்ஃப்ளேஷனரி இஃபெக்டாக 1550, 1600 அப்படியாவது சொல்லியிருக்கலாம். ஆஸ் எ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் நீ சொல்லியிருக்கலாமேன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஆனால் திருப்பி அதையும் சொல்லிகிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் கூட வெட்கம் கூச்ச நாச்சம் இல்லாத ஒரு மோசமான தீய அரசு. அதனால தான் நீங்கள் சொல்கிறீங்க. இல்லைன்னா சொல்லுவீங்களா? அப்போ படிக்கிற பொழுதே ஃபினான்ஸ் மினிஸ்டருக்கு ஒரு தயக்கம் வந்திருக்க வேணாம், ஒரு வெட்கம் வந்திருக்க வேணாம்? இல்லையே, படிக்கிறார். அதனால் இந்த பட்ஜெட்டே 26 தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கை. அதோடு மட்டும் இல்லை, இவர்கள் ஆட்சிக்கு வந்தப்போ 21 மார்ச் 31 தமிழகத்தினுடைய மொத்த கடன் 4,33,000 கோடி. இப்போ 31/3/26 எவ்வளவு இருக்கும்னு சொல்லியிருக்காங்க? 9,29,000 கோடியே, 29,600 கோடி. அப்போ 125% கடன் கூடியிருக்கு. அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? கடன் வாங்கி கறி சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க, அவ்வளவுதான். ஆகவே தமிழகத்தினுடைய நிதி ரீதியிலான மரண வாக்குமூலம் கொடுத்துருக்காரு இந்த பட்ஜெட்டில்.
நன்றி. டெல்லி போலவே தமிழகத்திலையும் மீண்டும் செந்தில் பாலாஜி முதல்வர்கள் இந்த டாஸ்மாக் விவரத்தில் அரெஸ்டாக வாய்ப்பு நினைக்கிறீங்களா? நான் என்ன சொல்கிறேன், இட் இஸ் ஃபார் தி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அண்ட் தி கோர்ட் டு டிசைட். நாங்கள் இவ்வளவு நாட்கள் இவருக்கு சிரச்சேதம் பண்ணுங்க மன்னராட்சியா இல்லை, ஜனநாயக அரசு. அதனால் அது நீதிமன்றமாக அமலாக்கத்துறையும் அதை பார்ப்பாங்க. ஆனால் நம்மளுக்கே ஒரு அசஸ்மெண்ட்டு, இந்த அமலாக்கத்துறையினுடைய அறிக்கையின் அடிப்படையில் பார்ப்போமேயானால் இது திராவிட முன்னேற்றக் கழக அரசின் சபப்பெட்டியில் அடிக்கப்படுகின்ற கடைசி ஆணியாக இருக்க வாய்ப்புள்ளது அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி. உண்மையை பேசியிருக்கார். ஏங்க அவர் ஏடிஎம்கேல தானே இருக்கார். நான் பேசக்கூடாது. நான் இன்னொரு கட்சியினுடைய உள் விவகாரத்தில் நான் எந்த கருத்தும் சொல்லக்கூடாது. ஆனால் அவர் சொன்ன மாண்புமிகு பிரதமர் பற்றி அவர் சொன்ன கருத்து நல்ல கருத்து, வரவேற்கத்தக்க. தேங்க்யூ. வந்தே மாதரம் சுஜலாம் சுபலாம் வந்தே மாதரம் சுப்ரஜோஸ்னா புலகிதயாமினி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அடுத்து கொஞ்சம் வாங்கலாம். இங்கே பாருங்க. அமைப்பு ரீதியாக இருக்கின்ற பணிகள் இருக்கு. அரசியல் ரீதியாக நாம் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள். முதல்ல இன்னைக்கு மண்டல் தலைவராக பொறுப்பேற்றிருக்கின்ற சகோதரி உமாதேவி அவர்கள், நாம கட்சியினுடைய விதிப்படி 50 பேர் உறுப்பினர் சேர்த்தா ஒரு கிளை தகுதியானதாக இருக்கும். அது கிளை தகுதியானதுக்கு போதுமா, ஆனா எலெக்ஷன் ஜெயிக்கிறதுக்கு போகாது. அதனால கூடிய விரைவில் நாம 64 பூத்துக்கும் 64x100 மினிமம் கொண்டு வர வேண்டியது அவசியம். மாவட்ட தலைவர் ரமேஷ்குமார் ஜி அவர்களுக்கும், மாநில தொழில் பிரிவு துணைத் தலைவர் சுப செல்வராஜன் அவர்களுக்கும் மற்றும் வருவார்கள் வரவேற்கிறோம். சிறப்பளிப்பாளராக வந்திருக்கும் தாராபுரம் கிழக்கு ஒன்றியம் சட்டமன்ற தொகுதியில் ஆலப்பட்டி மண்டலனுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள அருமை சகோதரி உமாதேவி அவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி, இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து வாழ்த்துறை வழங்க வருகை தந்திருக்கக்கூடிய தேசிய பொறுப்பு, மாநில பொறுப்பு உட்பட பல்வேறு பொறுப்புகள் மாவட்ட தலைவர் உட்பட ஆரம்பித்து அனைத்து விதமான நிகழ்ச்சிகளாகட்டும் அமைப்பு இரவு 8 மணி 9 மணி வரைக்கும் வேலை இருந்தாலும் செய்துட்டு இருப்பாங்க. அதனால தொடர்ந்து அவங்களுடைய உழைப்பு, அதற்காக ஒரு பொறுப்பு அப்படிங்கிறது. 106 சட்டமன்ற தேர்தல் மிக முக்கியமான ஒரு காலகட்டம். பூத் அளவில் ஆரம்பிச்சு இந்த சட்டமன்றத்தை கைப்பற்றக்கூடிய அளவில் நீங்க அத்துணை பேரும் ரவிக்குமார் முன்னாடி வாஷ் பண்ணி வச்சு வாங்க. அவன் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி உள்ளவங்க.
எங்க அங்கே நிற்கிறேன் நான் ஒன்றும் ஆனால் நீங்கள் ஆயிப்படு அண்ணா வயசுங்க அட்ரஸ் நான் இவங்க 398வது கிளைப்பில் நான் காலத்துக்கு நம்பரில் அவங்க மிஸ்ஸஸ் சார் எப்படி அறிமுகப்படுத்தல நோட்டீஸ் கொடுங்க இப்படி வந்துருங்க எத்தனை படிக்கிறதுன்னா அப்புறம் உள்ள குழந்தைங்களை எல்லாம் மொழி கண்டிப்பாக கண்டிப்பாக தோசை போட்டு எடுத்து போடுறோம் எடுத்துருக்கேன் You don't immediately Sanskrit.